ஸோ ஹாய் காய்ஸ், நான் இப்போ ஒரு இடத்த காமிக்கிறேன். அந்த இடத்த பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எத்தனை பேர் நிற்கலாங்கிறது நீங்கள் கொஞ்சம் மனக்கணக்கு போடுங்க. ஸோ இதுதாங்க அந்த இடம். எவ்வளோ பேர் நிற்கலான்னு நீங்கள் மனக்கணக்கு போடுறீங்க? ஒரு 10 பேர், ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 பேர். அக்டோபர் 29ஆம் தேதி 2022 வருஷம் இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 50,000 80,000 பேர் நின்றுருக்குறாங்களாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் ஹாலோவின் பார்ட்டி அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ இந்த ஹாலோவின் பார்ட்டியில் மக்கள் நல்லா கூட ஆரம்பித்தோடனே மக்களால் கூட்டத்தை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு குறுகிய வழியில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் நின்று இருக்காங்க அப்படின்ட்டு தரவுகள் சொல்லுது. ஸோ இந்த ஸ்டாம்பீட்டில் எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்னா 159 பேர் இறந்துருக்குறாங்க. 195 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இதை நீங்கள் கூகுளில் சோல் ஸ்டாம்பீட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், இது வரும். ஸோ இந்த மாதிரி சம்பவம் இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே உடனே போலீஸ்க்கெலாம் கூப்பிட்டோன்னே போலீஸ்லாம் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த குறுகலான இடத்துல போலீஸால் கூட நுழைய முடியல. ஸோ அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரும் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் உள்ளே இருக்கிறவங்க இந்த உயிர் பயத்தினால எங்களை காப்பாற்றுங்கங்கிற கத்தல்லே ஒவ்வொரு ஆள் மேலே ஒரு ஆள் சாஞ்சு அப்படியே வரிசையாக எல்லோரும் செத்துருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸால் எதுவும் முடியல, கொஞ்சம் அப்படியே கூட்டம்லாம் அமைதியானதுக்கப்புறம் அப்புறம் பொறுமையாக ஒரு ஆளாக பிடிச்சி இழுத்து காப்பாற்றி இப்படி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ காப்பாற்றினதுக்கப்புறம் அடுத்தது என்னங்க, வழக்கம் போல் விசாரணை கமிஷன் வச்சுருக்காங்க. அதில் சீனியர் அஃபிஷியல்ஸு, போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஒரு சில பேருக்கு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு, மற்றபடி இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு மினிஸ்ட்ரிலாம் ஒரு ஃபார்மல் அப்பாலஜி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான வழியே, மற்றபடி பெரிய இம்பேக்ட் இல்லை. போன உயிர் தான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. வழக்கம் போல் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது எந்த ஒரு நபராலையுமே கணிக்க முடியாது, நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1 ஸ்கொயர் மீட்டர் அந்த இடைவெளியில் 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா நிற்கலாம், 6 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அது டேஞ்சர். அந்த இடத்த விட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளில வர்றது நல்லது. 10 பேர்னால் அங்கே நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக வெளில வர முடியுமோ வெளில வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 1 ஸ்கொயர் மீட்ரு அது எப்படி அளக்கலாம் அப்படின்னா, அந்த உங்கள் காலை வச்சு 1 2 3 4 முன்னாடி, சைடில் 1 2 3 4 இந்த மாதிரி நடந்தீங்கன்னா அது 1 ஸ்கொயர் மீட்டர் அந்த லென்த் வந்துடும். இது தெரியாதவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சவங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு சின்ன ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அசம்பாவிதங்கள் தவிர்ப்பது நல்லது. அவ்வளோதாங்க. பாய்.